காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி மாணவருடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. அதே மாதிரி மாணவர்களை கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை ஃபோர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் நாங்க சென்னை எக்மோர்ல சித்ரா தியேட்டர் துவங்கி ரமடா ஹோட்டல் வரை நாங்கள் ஒரு அமைதியான முறையில் ஒரு ஆதரவு பேரணி என்பது நடத்தணும். இந்த ஆதரவு பேரணி எதுக்குன்னு சொன்னால், டெல்லியில் தொடர்ந்து காக்ரோச்சஸ் நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதே மாதிரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், என்டிஏவை ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அங்கே போலீஸ் ரொம்ப மோசமாக கையாண்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு ஆதரவாக அந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை கண்டித்து நாங்கள் நடத்தின இந்த பேரணியில் காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில் மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமாக ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி மாணவருடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களை கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை ஃபோர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒரு 2 பேருக்கு கை ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி தமிழ்நாடு போலீஸ் ஏன் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை இவ்வளோ மோசமா கையாளுது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஸோ காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் பயந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் ஒருபோதும் பின்வாங்க போறது கிடையாது. நாங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியா நாளை கல்வி நிலையங்கள் தொடர்ந்து, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 மாவட்டங்களிலும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் அடுத்த கட்டமாக தொடர்ந்து நடத்துறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். அதையும் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம்.